அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். தலையெழுத்தை மாற்றும் பிரம்மா, அதை பற்றி பார்க்கும்பொழுது திருப்பம் தரும் திருப்பட்டூர், திருச்சி சுற்று வட்டாரத்தில் பல திருத்தலங்கள் இருப்பது அனைவரும் அறிந்ததே. இத்திருக்கோயிலில் ஓரளவுக்கு தெரிந்த கோயிலே ஆகும். இன்னும் பலர் அறியப்பட வேண்டிய கோயில் என்பதால் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில், சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து 33 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது திருப்பட்டூர். மக்களின் மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய இந்த கோயிலை அடைய திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் வழியில் சிறுகனூர் என்ற ஊரில் இருந்து மேற்கு புறமாக 4 கிலோமீட்டர் செல்ல வேணும். திருச்சியிலிருந்து சமயபுரம் டோல் பிளாசாவை கடந்து அடுத்த 12 கிலோமீட்டர் தொலைவில் சிறுகனூர் வருது. இந்த கோயிலை பார்க்க செல்லும்போது ஆங்காங்கே பெயர் பலகையில் வழிகாட்டியாக வைக்கப்பட்டுள்ளன. பிரம்மபூரீஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் முன்னர் தர்ம சாஸ்தா ஐயனார் கோயிலில் என்று ஒரு கோயில் இருக்குது. அங்கே சிவனுக்கு நந்தி இருப்பது போல ஐயனாருக்கு யானை இருக்குது. அந்த கல் யானைக்கு தேங்காய் உடைப்பதன் மூலம் நம் பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு பிரார்த்தனைக்கு தகுந்தாற் போல எத்தனையோ தேங்காய்கள் உடைக்க வேண்டும் என்று ஆங்காங்கே எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலுக்கு சென்றுவிட்டு தான் பிரம்மாவின் கோயிலுக்கு செல்ல வேணும் என்ற நம்பிக்கை அங்கு எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இப்படி முதலில் சிறுகனூரில் இருந்து பிரம்மபூரீஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் வழியிலேயே இந்த ஐயனார் கோயில் உள்ளது. மிகவும் அமைதியான கோயில். ஐயனார் கல்விக்காகவும் கடன் பிரச்சனைக்காகவும் தீரவும் சனீஸ்வரனின் பிடியில் இருந்து விடுபடுவதாகவும் ஒரு பரிகார தெய்வமாக இருக்கிறார். அங்கிருந்து பிரம்மபூரீஸ்வரராக கோயில் சற்று தொலைவில் உள்ளது. வியாழக்கிழமை பிரம்மாவுக்கு உகந்த நாளாக கருதப்படுது. உலகில் படைக்கும் தொழிலை கொண்ட பிரம்மா தான் மிகப்பெரிய கடவுள் என்று நினைத்து மம்மதை கொண்டதால் சிவபெருமான் பிரம்மாவின் 5 தலைகளில் ஒரு தலையை கொய்ததாகவும் படைக்கும் தொழிலின் சக்தியை பிரம்மாவிடமிருந்து எடுத்துக்கொண்டதாகவும் ஒரு நம்பிக்கை. அதன் பின்னால் பிரம்மா பல சிவலிங்கங்களை வழிபட்டு சிவபெருமானை மகிழ்வித்து மீண்டும் படைக்கும் சக்தியை வரமாக பெற்றார் என்பது புராண கதை. பிரம்மா சிவனை வழிபட்ட தலமான திருப்பட்டூர் பிரம்மபூரீஸ்வரர் திருக்கோயிலில் மனமகிழ்ந்து சிவபெருமான் பிரம்மாவுக்கென தனி சன்னதியும் அமைத்து படைக்கும் தொழிலை மீண்டும் அளித்ததுடன் கஷ்டத்துடன் வரும் பக்தர்களின் தலையெழுத்தையும் மாற்றி அமைக்குமாறும் பணித்தார். பிரம்மாவுக்கென்று தனி சன்னதியும் மிகவும் குறைவு. அதிலும் திருச்சியிலேயே பிரம்மாவுக்கென தனி சன்னதி இருக்கும். 2 திருத்தலங்களில் இது பிரம்மாவுக்கென பெரிய சன்னதியை கொண்ட சிறப்பான திருத்தலமாகும். இந்த கோயிலுக்கு வருபவர்கள் தங்களது தலையெழுத்து மாற்றி அமைக்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் வர்றாங்க. அதனால்தான் தங்கள் ஜாதக நோட்டை எடுத்து பிரம்மாவின் முன்பு வைத்து எடுத்து சென்றால் பிரம்மா தலையெழுத்தை மாற்றி அமைப்பார் என்று நம்பிக்கை இருக்குது. வியாழக்கிழமை சந்தன அபிஷேகம் செய்து சந்தன காப்புடன் பிரம்மா மிகவும் அற்புதமாக காட்சியளிக்கிறார். இங்கு பிரம்மா வழிபட்ட
பல்வேறு சிவலிங்கங்கள் உள்ளன. கட்டிடக்கலையை பொறுத்தவரை கோபுர திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. பிரகாரத்தின் வழியாக வரும் அம்மன் சன்னதி வெளிப்புற சுவரில் மீன் சின்னம் இருப்பது போல அது பாண்டியர் திருப்பணியாக இருக்கலாம். அதே சமயம் பல சிவலிங்கங்கள் திருக்கோயில்கள் பிரம்ம தீர்த்தத்தின் அருகில் இருக்கிறது. அதில் கைலாசநாதருக்கு தனி சன்னதி உள்ளது. அந்த கோயிலில் விமானம் பல்லவர் கால கட்டடக்கலையை போன்றுள்ளது. சிவன் சன்னதி சோழர்களும், அம்மன் சன்னதி பாண்டியர்களும், கைலாசநாதர் பல்லவர்களும் திருப்பணி செய்திருக்கக்கூடும். பிரம்மாவை வழிபட்ட பின் இங்கு பதஞ்சலி முனிவருக்காக ஒரு சன்னதியும் தியானம் செய்வதற்காக ஒரு இடம் இருக்குது. பிரம்ம தீர்த்தம், தல விருட்சமான மகிழ மரம், பல லிங்கத்தின் தனித்தனி சன்னதி ஆகியவை உள்ள இடம் நன்முறையில் பராமரிக்கப்படுது. நந்தவனம் அற்புதமாக இருக்குது. அந்த இடத்தில் கற்கள் அடுக்கி வைக்கப்படுறாங்க. பல கோயில்களில் கற்கள் அடுக்கி வைத்து கொண்டிருக்கும் பழக்கம் இருக்குது. கற்கள் அடுக்கி கொண்டு வேண்டி வந்தோம்னா வீடு கட்டும் பிராப்தம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்குது. அந்த பிரம்ம தீர்த்தம் சிறிய குளமாக இருந்த பொழுதிலும் 4 அற்புதமான படித்துறைகள் உள்ளன. திருச்சி பகுதியில் திருப்பட்டூர் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகும். தலையெழுத்து விதி என்பது பிரம்மாவால் எழுதப்படுது. மனிதன் முதலான எல்லா ஜீவன்களும் ஆயுள் நிர்ணயம் செய்வது பிரம்மா தான். ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஆயுள் எவ்வளவு என்று தலையில் எழுதிவிடுவார். உடனே அது யமலோகத்தில் சித்திரகுப்தனுடைய கணக்கு நோட்டில் பதிவாகிவிடும். வருஷம், மாதம், தேதி தவறாமல் வந்து அந்த உயிரை எடுத்து சென்று விடுவான் யமன். யமன் எப்படி வருவான், எப்படி ஜீவனை அழைத்து செல்கிறான் என்பது புரியாத புதிர். எப்படியோ நேரம் தவறாமல் வருகிறான், அழைத்து சென்று விடுகிறான். குழந்தை பிறந்தால் ஜாதகம் எழுதி சோசியரிடம் காட்டுகின்றனர். ஆயுள் பாகம் எப்படி இருக்குது என்று கேட்கின்றனர். ஜாதகத்தை பார்த்து கணக்கு போட்டு ஜாதகனுக்கு தீர்க்காயுசு என்பார் சோசியர். தீர்க்காயுசு என்றால் என்ன? 70-80 வருஷம் இருந்தாலே தீர்க்காயுசு என்பர். ஆயுள் என்பது விதியை பொறுத்த விஷயம். அதை குறைவாகவோ விருத்தி செய்யவோ வழியில்லை. விதி என்பது அவ்வளவு வலிமை வாய்ந்தது. தவம் செய்து கொண்டிருந்த முனிவரின் கழுத்தில் செத்த பாம்பை பரிச்சித்து மன்னன் போட்டதால் தட்சன் என்ற பாம்பு கடித்து மறிக்க வேண்டும் என்ற சாபம் பெற்றான் ராஜா. ஒரு ராஜா இப்படிப்பட்ட காரியத்தை ஏன் செய்தான்? விதிதான். தனக்கு தட்சனால் மரணம் என்று தெரிந்தும் ஒரு மலையில் மிகவும் பாதுகாப்பாக உட்கார்ந்திருந்தான். ராஜாவுக்கு தட்சனால் மரணம் ஏற்பட போகுது என்று எல்லோரும் தெரிந்துவிட்டது. ராஜாவை பாம்பு கடித்தால் அந்த விஷத்தை மந்திரத்தின் மூலம் இறக்கிவிட்டு பரிசும் பணமும் பெறலாம் என்ற எண்ணத்துடன் அரண்மனையை நோக்கி போய் கொண்டிருந்தார் மந்திர சாஸ்திரம் தெரிந்த ஒருவர். இவர் போவதை பார்த்த தட்சன், ஓய் இங்கே வாரும் என்று கூப்பிட்டான். தட்சனுடன் போனார். இப்போது எங்கே போகிறீர்கள் என்று தட்சன் ராஜாவை தட்சன் கடிக்கப் போகின்றானாம். அவன் கடித்ததும் என் மந்திர சக்தியால் நான் விஷத்தை இறக்கி ராஜாவை காப்பாற்றப் போகிறேன் என்றார் அவர். அப்படி நீர் செய்தால் உமக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டான் தட்சன். எனக்கு நிறைய பணமும் பரிசும் கிடைக்கும் என்றார் மந்திரவாதி. சரி, ராஜா எவ்வளவு கொடுப்பாரோ அதை போல் 2 பங்கு நான் தரேன், நீ திரும்பி போய்விடும் என்றான் தட்சன். மந்திரவாதி சாஸ்தா ஞானமும் உண்டு. தான் ஞான திருஷ்டியில் பார்த்தார். ராஜாவுக்கு தட்சன் கடித்து மரணம் என்று தலைவிதி இருப்பது தெரிந்தது. ஓஹோ, விதி அப்படி இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியாது. அதனால் ராஜாவுடன் போய் மந்திரத்தால் பயன் ஏற்படாமல் திரும்பி வருவதை விட இவன் கொடுக்கும் பொருளையும் பணத்தையும் பெற்று திரும்பி விடுவதே மேல் என்று எண்ணி தட்சனுடன் பொருள் பணம் பெற்று திரும்பி போய்விட்டார். பிறகு பரிச்சித்து மன்னனும் தட்சனால் கடிக்கப்பட்டு
வைகுண்டம் சேர்ந்தார் என்பது புராணம். விதி எப்படியெல்லாம் வேலை செய்கிறது பாருங்களேன். தனுசு ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். உள்ளொன்று வைத்து புறமென்று பேசாத உத்தமர் என்பதற்கு ஏற்ப மனதில் ஒன்று வைத்து வெளியில் ஒன்று பேசாத குணமுடைய தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் தன்னம்பிக்கை வளரும், பண வரவு திருப்தி தரும், வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும், வாக்கு உண்மை அதிகரிக்கும், சொன்ன சொல்லை காப்பாற்றுவீங்க. ஆனாலும் தேவையற்ற வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அறிவுத்திறன் அதிகரிக்கும், பெயருக்கும் புகழுக்கும் பங்கம் வரலாம். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும், இதுவரை இருந்த தொய்வு நீங்கும், லாபம் அதிகரிக்கும். இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்கள் தக்க வைத்துக் கொள்வீங்க. முயற்சிகளில் சாதகமான பலன் தரும். காரியங்களை செய்து முடிக்கிறதுல திறமை வெளிப்படும். பணவரத்து கூடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி தேடி வரும். வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகலாம். சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான உறவு காணப்படும். பிள்ளைகள் கல்வியில் மற்ற வகையிலும் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லை நீங்கும். பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செய்து முடிப்பீங்க. மனதிடம் கூடும். கலைத்துறையினருக்கு ராசியில் சனி இருக்கிறதுனால கவனமாக பேசுறது நல்லது. வீண் பழி உண்டாகலாம். வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியது இருக்கும். அரசியலில் உள்ளவங்களுக்கு கூடுதலாக பணிச்சுமையை ஏற்க வேண்டியது இருக்கும். காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்கும். எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கும். புதிய பதவிகள் தேடி வரும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும். சக மாணவர்களுடன் நல்லுறவு காணப்படும். அடுத்தது மூலத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் தடைகள் நீங்கும், எதிர்ப்புகள் விலகும், நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பணவரத்து எதிர்பார்த்தது போல இருக்கும். புதிய நபர்களின் நட்பு கிடைக்கலாம். பாதியில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முடிப்பீங்க. திடீர் குழப்பம் ஏற்படலாம். அடுத்தது போராட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும். சரக்குகளை அனுப்பும்போது கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நல்லது. அடுத்தது உத்திராடம். இந்த மாதம் மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். சமையல் செய்யும்போது மின் சாதனங்களை இயக்கும் போதும் கவனமாக இருக்கணும். முயற்சிகள் சாதகமான பலன் தரும். பணவரத்து அதிகரிக்கும். தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது நல்ல பலன் தரும். வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும். பணவரத்து திருப்தி தரும். புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீங்க. தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில நெய் தீபம் ஏற்றி வணங்க. எதிர்பார்த்த பணவரத்து இருக்கும். செயல்திறமை அதிகரிக்கும். அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை. சந்திராசிரம தினங்கள் 7, 8. அதிர்ஷ்டமான தினங்கள் 1, 2, 28, 29. தனுசு ராசி ராசி சக்கரத்தில் 9வது ராசி. இந்த ராசி சக்கரத்தில் 240 முதல் 270 டிகிரிகள் கொண்டுள்ளது. தனுசு ராசி மக்களுக்கு ஜூலை மாதத்தில் 7ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசி 7வது வீட்டில் இருந்து கடகராசி 8வது வீட்டில் செல்கிறார். பின்னர் 31ஆம் தேதி சிம்மராசி 9வது வீட்டிற்குள் செல்கிறார். செவ்வாய் 12ஆம் தேதி விருச்சிகராசி 6வது வீட்டில் தனது சஞ்சாரத்தை தொடங்குகிறார். சூரியன் 16ஆம் தேதி மிதுன ராசி 7வது வீட்டில் இருந்து கடகராசி 8வது வீட்டிற்கு செல்கிறார். புதன் இந்த மாதம் 19ஆம் தேதி கடகராசி 8வது வீட்டில் இருந்து சிம்மராசி 9வது வீட்டிற்கு செல்கிறார். குரு இந்த மாதம் முழுவதும் விருச்சிகராசி 6வது வீட்டில் தனது சஞ்சாரத்தை தொடர்கிறார். சனி இந்த மாதம் முழுவதும் கும்பராசி 3வது வீட்டில் தனது சஞ்சாரத்தை தொடர்கிறார். இந்த மாதம் முழுவதும் ராகு மீனராசி 4வது வீட்டில் மற்றும் கேது கன்னிராசி 10வது வீட்டில் தனது சஞ்சாரத்தை தொடர்கிறார். இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதாரணமான நேரம் இருக்கும்.
வேலை மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சில சவால்களை எதிர்கொள்வீங்க. வேலை சார்ந்த விஷயங்களில் உங்கள் பதவியில் அல்லது இடத்தில் சில எதிர்பாராத மாற்றங்கள் உண்டாகும். இது உங்களுக்கு அதிக பணிச்சுமை மற்றும் பொறுப்புகளை தரும். ஒவ்வொரு வேலைக்கும் பல தடைகள் இருப்பதால் நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும். சிலர் உங்களை அவமதிக்க மற்றும் உங்கள் நம்பிக்கையை குறைக்க முயற்சிக்கக்கூடும். உங்கள் மேல் அதிகாரிகளுடன் குறிப்பாக கடைசி 2 வாரங்களில் நடத்தும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும். எழுதும் வேலை மற்றும் தகவல் பரிமாற்றத்தில் கவனமாக இருக்க முயற்சிக்கவும். ஏனெனில் ஒரு சிறிய பிழை பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். நிதி சார்ந்த விஷயங்களில் இந்த மாதம் சாதாரணமாக இருக்கும். ஏனெனில் உங்களுக்கு அதிக செலவுகள் இருக்கும் மற்றும் நிலையான சொத்துக்கள் வாங்க அல்லது பழுது பார்க்க அல்லது வீடு அல்லது வாகனத்திற்காக பணம் செலவிடலாம். வருமானத்தின் அடிப்படையில் முதல் 2 வாரங்கள் நல்லா தான் இருக்கும். ஆனால் கடைசி 2 வாரங்களில் உங்களுக்கு அதிக செலவுகள் இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்கள் சிறிது பணம் செலவிடலாம். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இந்த மாதத்தில் நீங்கள் இரத்தம், கண்கள் மற்றும் வயிறு தொடர்பான ஆரோக்கிய பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க. உணவால் அல்லது நீரால் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் உணவு, நீர் பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும். சரியான ஓய்வெடுத்தல் மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுதல் ஆரோக்கிய பிரச்சனைகளை குறைப்பதற்கு உதவும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சில பிரச்சனைகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். குறிப்பாக முதல் 2 வாரங்களில் இது சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதனால் வாதம் இல்லாமல் இருக்க முயற்சிக்கணும். இந்த பிரச்சனைகள் 2ஆம் வாரம் பிறகு தீர்க்கப்படும் மற்றும் அதற்கு பிறகு உங்களுக்கு அமைதியான வாழ்க்கை இருக்கும். உங்கள் குழந்தைகளில் ஒருவருக்கு சில ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கலாம். இது கவலைக்கு காரணமாக கூட இருக்கலாம். வியாபாரத்தில் இருக்கிறவங்க கலவையான பலன்கள் இருக்கும். முதல் 2 வாரங்களில் அவர்கள் சிறந்த வியாபாரம் மற்றும் வருமானத்தை பெறுவாங்க. கடைசி 2 வாரங்களில் அவங்களுக்கு மிகவும் கடினமான நேரமாக இருக்கும். முதலீடுகளுக்கு இது நல்ல மாதம் அல்ல. மாணவர்களுக்கு கடினமான நேரமாக இருக்கும். எதிர்பார்த்த முடிவுகளை அடைய அவங்க மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும். 2ஆம் பாதியில் 8வது வீட்டில் சூரியன் சஞ்சாரம் செய்வதால் அவர்களின் கோபம் மற்றும் பிடிவாதம் அதிகரித்து நல்ல வாய்ப்புகளை பெறுவதில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதனால் வேலை செய்யும் இடத்தில் நல்ல மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கிறார். 10ஆம் வீட்டை குரு பார்வை இழந்தால் புதிய தொழில் தொடங்க போறீங்க. வாழ்க்கையில் வேலை நிமித்தமாக முன்னேறுவதற்கான காலகட்டம். கடன்கள் குறையும். எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போவாங்க. உங்கள் பேச்சுக்கு சமுதாயத்தில் மரியாதை கூடும். குடும்பத்துடன் நேரம் செலவிடுவதற்கான காலகட்டம்தான். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு